சொத்தப்பல் வழியா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டு சொத்தப்பல் வழியா போய் அப்ப நீங்க படிங்க எனக்கு பூங்க எடுக்கும். இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணிருக்கீங்களா? இது ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் பல்வலி போயிடுச்சா? உடஞ்ச பல்லு சரியாயிடுச்சா? பல்லுல இருக்கிற சொத்தை சரியாயிடுச்சா? அது மட்டும் இல்லாம முன்ன மாதிரி உங்களால இப்போ கடிச்சு சாப்பிட முடியுதா? இல்ல தானே? இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் அப்போதைக்கு வேணா சின்னதா வலியை கம்மி பண்ணலாம். பல்வலிக்கு உண்டான முக்கியமான ரூட் கோர்ஸை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு அது சரியாகும். இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணிட்டு பல்வலியை நெக்லெக்ட் பண்ணா என்ன ஆகுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு பல்வலி ஏன் வருது அப்படின்னா உங்களோட சொத்தை உங்க பல்லில் இருக்கிற நெர்வை ரீச் ஆகுறதுனால தான் வருது. இந்த நெர்வை ரீச் ஆகுறது மட்டும் இல்லாமல் அந்த பல் அதை வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணி உங்களோட பல்லோட வேரில் இருக்கிற நுனியில் ஆப்சஸாக ஃபார்ம் ஆகலாம். இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வலி, ஸ்வெல்லிங் இதெல்லாம் வரும். இதையும் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்சஸ் வந்து கிரானுலோமா சிஸ்டாக கூட மாறலாம். கடைசியில் உங்களோட பல்லை எடுக்க வேண்டி வரும். பல் எடுக்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, எப்படி பல்லை காப்பாற்றிக்கலாம்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் பெயின் வரும்போது ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணி பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு சியோரா டென்டல் கேர் பேஜை